தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். யாரையும் அவருடைய செயல்களை வைத்து குறைவாக மதிப்பிட வேண்டாம் என்பதற்காக ஒரு சிறிய விளக்கம். ஒரு முதலாளி இருந்தார். அவர்கிட்ட கார் டிரைவர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த முதலாளி அந்த கார் ஷெட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காரு. அந்த டிரைவர் வச்சிருக்க கொஞ்சோண்டு காய்கறிகள்லாம் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பார்த்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற அந்த டிரைவர். முதலாளி உடனே அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வராரு. வந்தனே கார் டிரைவர், வணக்கம் முதலாளி அப்படின்ட்டு இருக்காரு. இவர் கண்டுக்கிறாமல் அப்படியே போயிட்டார். அந்த கார் டிரைவருக்கு கோபம். நம்ம எப்போ வணக்கம் சொன்னாலும் இவர் ரிப்ளை பண்ணவே மாட்டேன்றாரு, ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேன்றாரே, மதிக்க மாட்டேன்றாரே அப்படின்னு ஒரு கோபம். அந்த கார் டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, கடவுள்கிட்ட வேண்டியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த காய்கறிகள் அரிசிலாம் டெய்லியும் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒவ்வொரு நாள் வீட்டில் போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் அந்த கார் ஷெட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய காய்கறிகள், கொஞ்சம் அரிசி, பருப்பு எல்லாமே இருந்திருக்கு. கார் டிரைவருக்கு எப்படா இது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணனால இது கிடைச்சோ அப்படி சந்தோஷமாக போயிருக்காரு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த அன்னன்னைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அங்கே இருக்குது. இதை யாருடா வைக்கிறது அப்படின்னு அந்த கார் டிரைவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல அவரால். ஒரு நாள் திடீர்னு முதலாளி செத்து போயிடுறாரு. செத்து பண்ணியும் ஊரே கூடி வந்திருக்கு. கார் டிரைவரும் ஐயோ முதலாளி இறந்துட்டாரே அப்படின்ட்டு சரின்ட்டு அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறப்ப போய் கார் ஷெட்டுக்குள்ளே பார்த்துருக்காரு, காய்கறி இல்லை. ஒருவேளை அவர் என்ன நினச்சாருன்னா, இன்றைக்கி எல்லாம் கூட்டம் வந்திருக்கு, இறப்பு கூட்டம், அதனால் அந்த மனுஷன் வந்து வைக்கல, கூட்டத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு விட்டாப்புல. ஒவ்வொரு நாளும் போகுது, ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாடு காய்கறிகள் எதுவுமே இல்லை. இவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தார். உடனே அந்த முதலாளியோட மனைவிட்ட போய் கேட்டிருக்காரு, எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க அப்படின்னு. நீ என்ன திடீர்னு சம்பளத்தை ஏற்றி கேட்குற, 2 வருஷமாக நீ எதுவுமே கேட்கலையே, சந்தோஷமாக தானே அந்த திடீர்னு இப்போ சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு முதலாளி இறந்த உடனே கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே அவன் நிறையா சாக்கெலாம் சொல்லியிருக்கான். இல்லை, நீ காரணத்தை தெளிவாக சொல்லு, ஏன் சம்பளத்தை ஏற்றி கேட்குற அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, நான் டெய்லியும் வீட்டுக்கு போகிறப்ப என்னுடைய கார் அறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான காய்கறிகள், உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கும், சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ முதலாளி இறந்த பிறகு அந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் சம்பளத்தை ஏற்றி கேட்குறேன் அப்படின்னும் அந்த மனைவி ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாங்களாம். அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய கணவர் தான். அவர் ஒவ்வொரு நாளும் 7 பேர்த்துக்கு வந்து உதவி செய்வார். நான் 6 பேர்த்த தேடி கண்டுபிடிச்சேன். அந்த 7வது மனிதர் யாருன்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன், அது நீன்னு. அதனால் நீ இனிமேல் கவலைப்படாத அப்படின்னு. ஐயோ வேணாம், முதலாளி தான் இவ்வளோ செஞ்சாரா, அவரை தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்த நாள் அவங்க பையன் வந்து அந்த காய்கறிகள்லாம் வச்ச உடனே நன்றி அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனும் கண்டுக்கிறாமல் போயிருந்துருக்கானா. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா முதலாளி அப்படி தான் இருந்தார், பையனும் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் எதுவும் பதில் சொல்லலன்னு நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம், ஏன்னா அவங்க அப்பா காது கேட்காது, அதே மாதிரி தான் இவனுக்கும் காது கேட்காது, அதனால் நீங்கள் அதை கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த தொழிலாளிக்கு புரிஞ்சு, அந்த டிரைவருக்கு புரிஞ்சு காது கேட்காது அப்படின்னு. இந்த ஒரு செயலுக்கு, ஒவ்வொரு செயலுக்கும் பின்பும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் புதைந்து கிடக்கிறது. எனவே யாரையும் குறைவாக மதிப்பிடாமல் இந்த வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழ்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.